பட்டியல் சமூகத்தினரும் பழங்குடியினரும் தனித்தனி வாழிடங்களில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு கோட்பாட்டு பின்னணி இருக்கிறது. ஹெட்கேவாரையும் கோல்வாக்கரையும் கொண்ட அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டவர்களின் கைகளில் அதிகாரம் இருக்குமே, ஆனால் சனாதனம்தான் இங்கே கோலோச்சும். மலை மீது கல் வீசுவதால் கல் வீசுபவரின் கைகளுக்குத்தான் பாதிப்பு, பிறரை மலைக்க வைக்கும் மலை நீ. பெரிதாக விருந்தால் என்ன தேர், அச்சாணி ஒன்றும் அற்பமானதன்றே. சனாதன இந்துத்துவத்தை சாய்க்க உன்னால் முடியும். அடங்கமறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இவைதான் உன் நான் மறை. வைணவம்னு அது பார்க்குறதில்ல, ஆனால் நாமம் போடுற சாமி தான் கும்பிட்றோம் ஊரில். அதனால தான் எனக்கு திருமால்னு வர்ற மாதிரி தான் திருமாவளவன்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ அந்த மனு சட்டம் என்பது இன்றைக்கு தலித்துகள் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பொருந்தாது. சொல்லப்போனால் இந்த மனுஸ்மிருதியை சூத்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அச்சிட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் சமூகத்தில் 100 விழுக்காடு கோலோச்சக்கூடியது இந்திய அரசமைப்பு சட்டம் இல்லை. சோஷியலி கோட் ஆஃப் மனு தான், இந்த மனுஸ்மிருதி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற சூத்திரர்கள் பூரா சத்திரியர்கள் சொல்லிக்கிறாங்க. சத்திரியர்கள்னு வச்சுக்கோம். இந்த சத்திரியர்கள் யாரும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீதிபதி ஆயிட முடியாது. சூத்திர பெண் மட்டும் சூத்திரர்கள் கிடையாது, வைசிய பெண்களும் சூத்திரர்கள் தான், சத்திரிய பெண்களும் சூத்திரர்கள் தான், ஏன் பார்ப்பன பெண்மணிகளும் கூட சூத்திரர்கள் தான். அம்பேத்கரை விழுங்க முடியும் என்று அவன் நம்புகிறான். இந்துக்களின் தலைவர் என்று அவரை தூக்கி கொண்டாடுகிறான். இந்தியா முழுவதும் உள்ள தலித் தலைவர்களை எல்லாம் அப்படித்தான் அவர்கள் மாய வலையிலே சிக்க வைத்திருக்கிறார்கள். ஐயா ஆப்பா தமிழன்பன் அவர்கள் 80 வயதை எட்டுகிற இளைஞர். பாவேந்தர் பரம்பரையை சார்ந்த தமிழ் பாவலர். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்கிற மாமனிதர்களின் சமூக நீதி அரசியலை உள்வாங்கியவர். அவர் ஒரு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் முதுமையை எண்ணி துயரடையாமல், சோர்வடையாமல், இன்னும் இளைஞரை போல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வல்லமை பெற்றவராக விளங்குகிறார். அவருடைய இந்த சுறுசுறுப்புக்கு, செயல் திறத்துக்கு அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல் முதன்மையான காரணம் என்று நான் நம்புகிறேன். பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கி இருப்பவர்கள் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளது. அதனால்தான் இந்த வயதில் எப்படி நேரத்தை போக்குவது, பொழுதை போக்குவது என்று கருதாமல் பேரப்பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பாமல் எங்காவது பூங்காவுக்கு, கடற்கரைக்கு அல்லது சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படாமல், இன்னும் படிக்கிற ஆர்வத்தோடும், எழுதுகிற ஆர்வத்தோடும், இயங்குகிற துடிப்போடும், அதிலும் தான் உள்வாங்கிக் கொண்ட அரசியலில் தெளிவான பார்வையோடும் அவரால் செயல்பட முடிகிறது என்பது நமக்கு வியப்பிலும் வியப்பை தருகிறது. இந்த வயதில் இப்படி ஒரு புத்தகத்தை அவர் எழுதி, அதை அச்சிட்டு, அதை வெளியிட்டு, தன்னுடைய அரசியலை மக்களிடையே பேசக்கூடிய முனைப்பை கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நான் அவரை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாவற்றையும் விட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு காணிக்கையாக்குகிறேன். என்ன வியப்பு என்றால், என்னோடு 24 மணி நேரமும் இருப்பவர்கள் என்னை புரிந்து கொண்டிருப்பதை விட, என்னை விட வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஆப்பா தமிழன்பன் அவர்கள் இவ்வளவு துல்லியமாக என் அரசியல் பார்வையை புரிந்திருக்கிறார், புரிந்து அதை பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு வியப்பையும் தருகிறது, பெரும் மகிழ்வையும் தருகிறது. இந்த புத்தகத்தின் தலைப்பே அவர் என்னை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. நான் இந்த சொல்லை கையாளத் தொடங்கிய போது
எவ்வளவு பேர் இதை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற தயக்கம் எனக்கு இருந்தது. எனக்கு தெரிந்து சமூக நீதி சமூகங்கள் என்கிற சொல்லாடலை தமிழ் பரப்பில் முதலாக நான் தான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்று கருதுகிறேன். வேறு யாரும் இந்த சொல்லாடலை பயன்படுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஓபிசி மைனாரிட்டிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய இந்த சமூக பிரிவினரை தனித்தனியே அழைப்பதுண்டு. சிறுபான்மையினர், தலித்துகள், பழங்குடியினர், சீர்மரபினர், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அழைப்பதுண்டு. இவர்கள் அனைவரையும் ஒற்றை சொல்லில் அழைக்க வேண்டும். இவர்கள் அனைவரும் ஆங்கிலத்திலே ரிசர்வ்டு கேட்டகரிஸ், இடஒதுக்கீட்டை பெறும் பிரிவை சார்ந்தவர்கள், சமூக பிரிவுகளை சார்ந்தவர்கள். இவர்களை ஒற்றை சொல்லில் அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணிய போது எனக்கு உடன் கிடைத்த சொற்கள் தான் சமூக நீதி சமூகங்கள் என்கிற சொற்கள். ஆக கடந்த ஆண்டினுடைய பிறந்த நாளின் கருப்பொருளாக, கருப்பொருளாக சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்ற அறிவிப்பை செய்தேன். அதன் அடிப்படையில் பல இடங்களில் கருத்தரங்குகளை நடத்தினோம். குறிப்பாக ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், அந்த களத்தில் நிற்கிற போராளிகள் பலரை அழைத்து அந்த மேடைகளில் பேச வைத்தோம். நாம் இடஒதுக்கீட்டை பெறுகிற சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை பெறுகிற நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டிய தேவை வந்திருக்கிறது. சமூக நீதிக்கு இங்கே ஒரு பேரிடர் வந்திருக்கிறது, சனாதனம் என்கிற பெயரால். ஆகவே சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் சமூக நீதி சமூகங்கள் ஒன்றுபட வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த கருத்தை நாம் முன்மொழிய, அந்த கருப்பொருளை முதன்மைப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை கருத்தரங்குகள் என்று பல இடங்களில் நாம் நடத்தினோம். அடுத்த பிறந்த நாள் வந்துவிட்டது. அதை தொடர்வதற்குள்ளாக அடுத்த பிறந்த நாள் வந்துவிட்டது. ஆக இந்த பிறந்த நாளுக்கு என்ன கருப்பொருள் என்று நான் சிந்தித்த போது, சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்கிற பொருளை நான் முன்மொழிந்தேன். சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம், ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம். இரட்டை வரிகளில் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளை நான் முன்மொழிந்தேன். அதன் அடிப்படையில் இப்போது ஆங்காங்கே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்பதை முதலாக நான் சொல்ல துணிந்த போது தோழர்கள் சற்று குழப்பமடைந்தார்கள். அவர்களுக்கு நான் உரையாற்ற மேடைகளில் பேச தெளிவு கிடைத்தது. சமூக நீதி சமூகங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உணர்த்தப்பட்டது. அப்படி என்றால் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் வேறு யாரை நாம் எதிர்க்கிறோம், பகை சக்தியாக கருதுகிறோம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டது. இதை வடக்கே காஞ்சிராம் அவர்கள் மிக இலகுவாக சொன்னார், பகுஜன் ஒற்றுமை. அவர் சொன்ன பகுஜன் என்பதுதான் நாம் சொல்லுகிற சமூக நீதி சமூகங்கள் என்பது. பிராமணரை தவிர்த்த மற்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் பகுஜன் என்பதன் பொருள். பெரும்பான்மை சமூகம், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால், பிராமணர்களை தவிர மற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் நாம் தானே பெரும்பான்மை. நாம் எப்படி சிறுபான்மை என்று சொல்ல வேண்டும்? சிறுபான்மை அவர்கள்தானே என்கிற கருத்தில் அவர் பயன்படுத்திய சொல்லாடல் தான் பகுஜன் என்பது. அவர் பெரும்பான்மை மக்கள் என்கிற பொருளில் அதை பயன்படுத்தினார். நாம் இன்னும் குறிப்பாக கருத்தியல் அடையாளத்தோடு சமூக நீதி சமூகங்கள் என்கிற அடிப்படையில் இதை நாம் அடையாளப்படுத்தினோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், ஆனால் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறது. கருத்தியல் சார்ந்த அடையாளம். நாம் வெறும் பெரும்பான்மை சமூகம் அல்ல, சமூக நீதிக்கான சமூகங்கள். நாம் அந்த அடிப்படையில் தான் நாம் ஒருங்கிணைய வேண்டும். நமக்கு வெவ்வேறு அடையாளங்கள் இருக்கலாம், வெவ்வேறு சாதி முத்திரைகள் இருக்கலாம்,
ஆனால் நாம் அனைவரும் எம்பவர் ஆக வேண்டுமானால், அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பெற வேண்டுமானால் சமூக நீதி தேவையாக இருக்கிறது. அந்த சமூக நீதி சிறுபான்மை சமூகத்திற்கும் தேவை, பழங்குடி சமூகத்தினருக்கும் தேவை, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தேவை, இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் தேவை. இந்த இதர பிற்படுத்தப்பட்டோர், இதர என்பது கீழ்கோடிட வேண்டும். இதர என்றால் பிற என்று பொருள். அதர்ஸ் என்றால் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ் யாரோ ஒருவர் இருக்கிறார்கள், அதனால தான் இது அதர் பேக்வர்ட் கிளாஸ். இந்த ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ் வேறு யாரும் இல்லை, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான். பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றால் ஷெட்யூல் காஸ்டையும் குறிக்கும், அவர்கள்தான் பிற்படுத்தப்பட்டவர்கள். எஸ்சி எஸ்டி, அது எஸ்சி என்பது ஷெட்யூல்டு காஸ்ட், அவ்வளோதான். அது பட்டியல்படுத்தப்பட்டது, அது ஒரு சாதியின் பெயர் அல்ல, ஒரு இனத்தின் பெயர் அல்ல. பல சாதிகளை பட்டியல்படுத்தி இருக்கிறோம் என்று பொருள். அவர்கள்தான் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். SEBC கான்ஸ்டிடியூஷன் அதுதான் சொல்லுது. கான்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துலையும் ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லலை, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு சொல்லலை. கான்ஸ்டிடியூஷனில் சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ். அப்போ சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். ஆகவே இவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பதால் தான் மற்றவர்களை இதர பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்ல வேண்டி வருகிறது. ஓபிசி என்பது அதிலிருந்து தான் வருகிறது. ஆகவே ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸும் கூட பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். எனவே இந்த சமூகங்கள் அனைத்தும் வலிமை பெற வேண்டுமானால் இவர்களுக்கு அடிப்படை தேவையாக கல்வியும் வேலை வாய்ப்பும் தேவையாக அமைகிறது. அடிப்படை தேவையாக அமைகிறது, முதன்மையான தேவையாக அமைகிறது. கல்வியும் வேலை வாய்ப்பு, இது ரெண்டும் தான் எம்பவர் செய்வதற்கான கூறுகள். அவர்கள் எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ். அந்த எம்பவர்மெண்ட் என்பது அதிகார வலுவுள்ளவர்களாக மாற்றுவது. அதிகார வலிமை உள்ளவர்களாக அவர்கள் வலுப்பெற வேண்டுமானால் மிக மிக இன்றியமையாத தேவை எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அந்த எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கல்வியும் அதிகாரமும் வேலை வாய்ப்பும் வேண்டுமானால் அது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் உறுதிப்படுத்தப்படும். அந்த கோட்பாடு தான் சோஷியல் ஜஸ்டிஸ், அதுதான் சமூக நீதி. எந்த ஒரு நிலைப்பாடும் ஒரு கோட்பாட்டோடு தொடர்புடையது, எந்த செயல் திட்டமும் கோட்பாட்டோடு தொடர்புடையது, எந்த யுத்தமும் கோட்பாட்டோடு தொடர்புடையது, எந்த சுரண்டலும் கோட்பாட்டோடு தொடர்புடையது, எந்த ஆதிக்கமும் கோட்பாட்டோடு தொடர்புடையது, அனைத்து செயற்பாடுகளும் கோட்பாட்டோடு தொடர்புடையது. ஒரு கோட்பாடு பின்னணியில் இருந்தால்தான் ஒரு செயல் நடக்கும். அக்ரஹாரம் தனியாக வாழிடம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு கோட்பாடு காரணம். சாதி இந்துக்கள் வசிப்பிடமெல்லாம் ஊர் திருவாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு கோட்பாடு காரணம். பட்டியல் சமூகத்தினரும் பழங்குடியினரும் தனித்தனி வாழிடங்களில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு கோட்பாட்டு பின்னணி இருக்கிறது. சுடுகாட்டிலே இந்த இடத்தில் இவர்கள் புதைக்க வேண்டும், அந்த இடத்தில் அவர்கள் எரிக்க வேண்டும் என்கிற பாகுபாடுகள் இருக்கிறது என்றால் அதற்கு பின்னணியில் ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஒரு கோட்பாடு இல்லாமல் இவையெல்லாம் நிகழாது, இந்த கட்டமைப்பு உருவாகாது. ஒரு கட்டமைப்பு உருவாவதற்கு ஒரு கோட்பாடு என்பது முக்கியமானது. நமக்கு கோட்பாட்டை பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கும், அதை பற்றிய தெளிவு இல்லாமல் இருக்கும், ஆனால் நம்மை அறியாமலேயே அதை பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றுவதற்கு இங்கே இருக்கிற குடும்ப அமைப்பும் இங்கே இருக்கிற சமூக அமைப்பும் நமக்கு வழிநடத்துகிறது, நம்மை வழிநடத்துகிறது, நமக்கு வழிகாட்டுகிறது. அப்பா அம்மா மூலமாக அதை பின்பற்றுகிறோம். அப்பாவுக்கு ஏன் என்று தெரியாது, அம்மாவுக்கு ஏன் என்று தெரியாது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை முறை, என்னுடைய கலாச்சார முறை, என்னுடைய சமூக கலாச்சாரம் இதுதான் என்று நாம் ஒன்றை பின்பற்றுகிறோம் என்றால் அந்த பின்பற்றுதலுக்கு இந்த குடும்ப அமைப்பு, சமூக அமைப்பு காரணங்களாக இருக்கின்றன. இந்த குடும்ப அமைப்பு உருவாவதற்கும் இந்த சமூக கட்டமைப்பு உருவாவதற்கும் ஒரு கோட்பாடு காரணமாக இருந்திருக்கின்றன. இந்த கோட்பாடு நடைமுறைக்கு வருவதற்கு அதிகாரம் காரணமாக இருந்திருக்கிறது. அதிகாரம் இல்லாமல் எந்த கோட்பாடும் நடைமுறைக்கு வராது. அதிகாரம் இல்லாமல் எந்த கோட்பாடும் நடைமுறைக்கு வராது.
ஆகவே அக்ரஹாரம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஊர் தெரு இப்படி அமைய வேண்டும். அந்த ஊர் தெருவுக்குள்ளே இது கோனார் தெரு, இது செட்டியார் தெரு, இது படையாட்சி தெரு, இது பிள்ளைமார் தெரு, இது நாடார் தெரு என்று தெரு தெருவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதே, இது எப்படி உருவானது? தன்னியல்பாக உருவானதா? இல்லை. இது ஒரு அதிகாரத்தின் மூலம் உருவானது ஒழுங்கமைப்பு. எல்லா சமூக ஒழுங்கமைப்புகளும் அதிகாரத்தின் ஊடாக நிகழ்கிறது. எல்லா அதிகாரமும் கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறது. அதிகாரங்கள் கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகின்றன. ஒரு கோட்பாட்டை பின்பற்றியவர்களின் கைகளில் அதிகாரம் இருந்தால் அந்த கோட்பாடு தான் அதிகாரம் செலுத்தும், ஆதிக்கம் செலுத்தும். பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் உள்வாங்கியவன் கைகளில் அதிகாரம் இருக்குமே ஆனால் அது சமூக நீதியை நிலைநாட்டுகிற அதிகாரமாக இருக்கும். ஹெட்கேவாரையும் கோல்வாக்கரையும் கொண்ட அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டவர்களின் கைகளில் அதிகாரம் இருக்குமே ஆனால் சனாதனம் தான் அங்கே கோலோச்சும். அதிகாரத்திற்கும் கோட்பாட்டுக்கும் இப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. ஆகவேதான் சமூக நீதி என்கிற கோட்பாட்டுக்கு ஒரு பேராபத்து இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது. சனாதன சக்திகள் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் நீடித்திருப்பார்களேயானால் சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிடும். சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு விடுமேயானால் பிறகு ஜனநாயகமும் இருக்காது, சமத்துவமும் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. நமது இலக்கு சமத்துவம், நமக்கான தத்துவம் ஜனநாயகம், நமக்கான வழிமுறை சமூக நீதி. சமூக நீதி என்கிற வயா மீடியா மூலம்தான் ஈக்குவாலிட்டி என்கிற சமத்துவத்தை நாம் அடைய முடியும். இது நிகழ வேண்டுமானால் ஜனநாயகம் இங்கே உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். ஜனநாயகத்திற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு நாளுக்கு நாள் இங்கே வலிமை பெற்று வருகிறது. ஜனநாயகத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஜனநாயகத்தை 3 சொற்களால் புரிந்து கொள்ளலாம்: லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையிலே சொல்லப்படுகிற இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகள். சுதந்திரம் இருந்தால் ஜனநாயகம் இருக்கும், சமத்துவம் இருந்தால் ஜனநாயகம் இருக்கும், சகோதரத்துவம் இருந்தால் ஜனநாயகம் இருக்கும். இல்லை என்றால் ஜனநாயகம் இருக்காது. ஜனநாயகம் இல்லை என்றால் சமூக நீதி என்பதற்கு இடமில்லாமல் போய்விடும். எளிய மக்கள் வலிமை பெற முடியாது, உழைப்பு சுரண்டலை தடுக்க முடியாது, மேலாதிக்கத்தை தகர்க்க முடியாது, பாலின பாகுபாடு உள்ளிட்ட எந்த பாகுபாட்டையும் தகர்த்தெறிய முடியாது. ஆகவேதான் அந்த தேவையின் அடிப்படையில் தான் வெறும் ஷெட்யூல் காஸ்ட் ஒற்றுமை போதாது, அல்லது எஸ்சி எஸ்டி ஒற்றுமை போதாது, அல்லது எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் ஒற்றுமை போதாது. எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் அண்ட் ஓபிசி ஒற்றுமை தேவைப்படுகிறது. இந்த ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக கடந்த பிறந்த நாளின் போது நாம் முன்னிறுத்திய முன்மொழிந்த கருப்பொருள்தான் சமூக நீதி, சமூகங்களின் ஒற்றுமை. அதை நுட்பமாக புரிந்து கொண்ட நம்முடைய பாவலர் ஐயா ஆப்பா தமிழன்பன் அவர்கள் இந்த நூலுக்கு சமூக நீதி சமூகங்களின் காவலன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். இது ஒரு கொள்கை புரிதல் இல்லாமல் தலைப்பிட முடியாது. திருமாவளவனை புரிந்து கொள்ளாமல் இந்த நூலுக்கு தலைப்பிட்டு இருக்க முடியாது. வேற ஏதாவது ஒரு பெயர் சூட்டியிருக்க முடியும். எதுகை மோனையில் கூட ஏதாவது ஒரு பெயரை வச்சிருக்க முடியும். கவித்துவமாக ஏதாவது ஒரு பெயர் வச்சிருக்க முடியும். கவிதை நூலுன்னா கவித்துவமாக தானே வைப்பாங்க. தம்முடைய கவித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ப ஏதாவது புதிய தமிழ் சொற்களை இப்போ கையாள வேண்டும், ஏதாவது நம்ம வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது கவித்துவ சிந்தனையில் சிந்திக்கிறது. இவர் அரசியல் சிந்தனையில், சமூக சிந்தனையில், சமூக நீதி சிந்தனையில் ஒரு தெளிவுள்ளவராக இருக்கிறார். அதற்கு காரணம் ஏற்கனவே அவர் பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் உள்வாங்கியவராக இருக்கிறார். அதைவிட கவித்தளத்தில், கவிதை உலகத்தில் பாவேந்தரை உள்வாங்கி இருக்கிறார். அதுதான் முக்கியமானது. ஆகவேதான் இந்த நூலுக்கு அவர் இட்டிருக்கிற தலைப்பே அவரையும் புலப்படுத்துகிறது, அவருக்கும் எனக்குமான உறவையும் புலப்படுத்துகிறது.
அவர் தூரத்தில் இருந்தாலும் என்னை உற்று நோக்குகிறார் அல்லது என் செயற்பாடுகளை கவனிக்கிறார், இன்னும் சொல்ல போனால் படிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அதற்காக நான் என்னை புகழ்ந்து பாடுவதால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை. என்னை திருப்திப்படுத்துவதில் அவருக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த பயனும் கிட்டப்போவதில்லை, அல்லது யாரும் அவரை தூண்டவில்லை. அவர் பதிப்புரையிலேயே எண்ணுரையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். நான் விடுதலை வெளிச்சம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த போது, அந்த நிகழ்ச்சி தானே வந்திருந்த போது, முதுபெரும் ஊடகவியலாளர் ஐயநாதன் அவர்களுடைய பேச்சு என்னை உந்தியது, எனக்கு உந்துதலாக இருந்தது. ஏற்கனவே நான் திருமாவளவன் அவர்களை பற்றி படித்திருக்கிறேன், ஓரிரு கவிதைகளை எழுதியிருக்கிறேன் என்றாலும் கூட ஐயநாதன் அவர்களின் பேச்சு எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. ஐயநாதன் அவர்கள் இப்படி நாம் அவரை பாராட்டுவதோடு நின்றுவிடக்கூடாது, அவரை பற்றி நிறைய நூல்களை எழுத வேண்டும் என்று ஐயநாதன் இந்த மேடையில் சொன்னதும் எனக்கு எழுத வேண்டும் என்கிற உந்துதல் வந்தது என்று சொல்கிறார். அதன் அடிப்படையில் பிறந்தது தான் இந்த நூல், இந்த கவிதை நூல் என்று அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலமே தந்திருக்கிறார். இந்த வயதில் இப்படி ஒரு ஈடுபாடு என்பது ஒரு புறம், அதைவிட முக்கியமாக அவருக்கு என்னை விட 20 வயது மூத்தவர், ஒரு நெடிய அனுபவம் இருக்கிறது. திராவிட இயக்க தொடர்புகள், குறிப்பாக பாவேந்தருடைய தொடர்புகள். எனவே பாவேந்தரை பற்றியோ அல்லது அண்ணாவை பற்றியோ அல்லது பெரியாரை பற்றியோ எழுதுவதுதான் பெருமைக்குரியது என்று அவர் கருதி இதை எழுதாமல் கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் நான் திராவிட இயக்க பாரம்பரியத்தை சார்ந்தவன் அல்ல. அவர் அந்த வரையறையை தாண்டி வந்து திருமாவளவனை எழுதுகிறார். இந்த வரையறையை தாண்டி பெரியார், அண்ணா, கலைஞர், பாவேந்தர் என்று அந்த அரசியல் வலயத்திற்குள்ளே நின்று சிந்திக்க வேண்டியவர். அதை தாண்டி வந்து தமிழுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் மக்களுக்கும், அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்களுக்கும் பாடுபடுவதற்கென்று ஒரு இயக்கம் வந்திருக்கிறது. அந்த இயக்கத்தை அங்கீகரிப்பதும் அந்த இயக்கத்தை ஊக்கப்படுத்துவதும் நம்மை போன்றவர்களின் கடமை என்கிற அடிப்படையில் அவருடைய அரசியல் அடையாளங்களை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் அவருடைய மகனும் ஒரு நூலை படைத்திருக்கிறார், இவரும் தந்தையும் ஒரு நூலை படைத்திருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது, எல்லாவற்றையும் விட நம்பிக்கை அளிக்கிறது. நம்முடைய உழைப்பு வீணாகவில்லை, தொடர்ந்து நாம் உழைப்போம், சோர்ந்து விட வேண்டாம். ஏனென்றால் அரசியலில் ஏற்படுகிற தாக்கம் பல முனைகளிலிருந்து 360 டிகிரிகளிலிருந்தும் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் அவதூறுகளும் அவமானங்களும் வரக்கூடிய ஒரு களம் அரசியல் களம். தொழில்துறை என்றால் அது ஒரு புறம் நேரடியான தொழில் போட்டி உள்ளவனுக்கும் அவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும். சினிமா களத்தில் கூட நேரடியாக யார் நமக்கு காம்பட்டிட்டாரோ அவங்களோட தான் பிரச்சனை வரும், பெருசாக வேறு எதுவும் வராது. அதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற தலங்கள் தான், போட்டிகள் நிறைந்த தலம் தான். ஆனால் அரசியல் தலங்களில் காரணமே இல்லாமல் எல்லா முனைகளில் இருந்தும் அம்புகள் வீசப்படும். என்ன காரணம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு கடுமை நிறைந்த ஒரு களம்தான் அரசியல் களம். எனவே அடிக்கடி அரசியல் களத்திலே நாம் சோர்வுறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, விரக்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் அரசியலில் தலைவர்களை சில நேரங்களில் தொண்டர்கள் தூக்கி கொண்டாடுவது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. தலைவன் சோர்ந்தால் மொத்த இயக்கமும் காலி. தலைவன் சோர்ந்து விடக்கூடாது, விரக்தி அடைந்து விடக்கூடாது. தலைவனை எந்த நேரமும் நாம் உற்சாகத்தில் நம்பிக்கை ஊட்டுகிற வகையில், ஊக்கப்படுத்துகிற வகையில் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த அரசியல் தளத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் உழைத்தாலும் கூட சில நேரங்களில் விரக்தி அடைவதற்கும் சோர்வடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன.
அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயா தமிழன்பன் போன்றவர்களின் அவருடைய அன்பு தனையன் மன்னர் மன்னன் ஆகியோர், அண்ணன் இளமாறன் அவருடைய உறவினர், எனக்கும் உறவினர் நம்முடைய புலவர் சிவலிங்கம் அவர்கள் ஒரு பிள்ளை தமிழ் எழுதியிருக்கிறார். அந்த நூல் விரைவில் இங்கே வெளியிட நாம் யாரும் கேட்டுக்கல, அண்ணனும் கேட்டுக்கல, அவரே எழுதியிருக்கிறார். ஒரு பிள்ளை தமிழ், திருமாவளவன் பிள்ளை தமிழ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது விரைவில் இங்கே வெளியிட இருக்கிறோம். இப்போ இது போன்ற இந்த வெளியீடுகள், நீங்கள் எங்களை பற்றி செய்கிற மதிப்பீடுகள் எங்களுக்கு அது ஊக்கம் தரும் மருந்தாக இருக்கிறது, மாமருந்தாக இருக்கிறது என்பதை நன்றி உணர்வோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கவிதைகளை படிக்க இயலவில்லை, அதற்காக மன்னிக்க வேண்டும். ஐயா அவர்கள் இங்கே வந்து சில கவிதைகளை நான் படித்தேன். ஒவ்வொன்றும் வெறும் சொற்கள் எதுவும் இல்லை, அலங்கார சொற்கள் எதுவும் இல்லை. எதுகை மோனைக்காக அவர் மரபு கவிதை எழுதக்கூடியவர். ஆனால் அதிலிருந்து விடுபட்டு புதுக்கவிதை எழுதக்கூடிய இளைஞராக மாறியிருக்கிறார், இளம் தலைமுறையினராக மாறியிருக்கிறார் என்பது போற்றுதலுக்குரியது. ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்களில் பழகிட்டு அதிலிருந்து மீள முடியாது, அப்படியே அதே மாதிரி தான் இயங்க முடியும். இப்போ மரபு கவிதை எழுதி பழகியவர்களுக்கு அதிலிருந்து மீளுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு போராட்டம் அது. ஆனால் இவர் எழுதியிருப்பதை பார்க்கிற போது இவர் மரபு கவிதைக்கு பழக்கமானவர் என்றே தெரியவில்லை, புதுக்கவிதையில் ஊறி போனவர் என்பதைப் போல தெரிகிறது. அந்த அளவுக்கு அவருடைய இந்த அமைப்பு முறை, எழுதியிருக்கிற முறை, சொல்ல வருகிற செய்திகளை நேரடியாக சொல்லுகிற அந்த முறை மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதில் சோர்ந்தோரை தாங்கும் சே நீ சேக்கு வேறா, அதில் அவர் மலை மீது கல் வீசுவதால் கல் வீசுபவரின் கைகளுக்குத்தான் பாதிப்பு. அதுக்கு முன்னால் என்ன எழுதியிருக்காருன்னா, உன்னை ஏசுபவர்களுக்கு பதில் தருவதில்லை நீ. ரொம்ப கவனிச்சுட்டே இருக்கிறார் போன்று. என்னுடைய பேட்டிகள் எல்லாம் தவறாமல் அவர் பார்க்கிறார்னு தெரியுது. உன்னை ஏசுபவர்களுக்கு பதில் தருவதில்லை நீ, அவர்கள் உன் பயணத்தை தடை செய்ய திட்டமிட்டவர் என திடமாக நம்புகிறாய் நீ. ஏசுறவன் நம்மளை ஊக்கப்படுத்துறவனா இருக்க முடியாது, நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பயணத்தை தடை செய்யணும்னு நினைக்கிறான், அதனால தான் அவன் ஏசுகிறான். அதை நீ புரிந்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர்கள் உன் பயணத்தை தடை செய்ய திட்டமிட்டவர்கள் என திடமாக நம்புகிறாய் நீ. மலை மீது கல் வீசுவதால் கல் வீசுபவரின் கைகளுக்குத்தான் பாதிப்பு, பிறரை மலைக்க வைக்கும் மலை நீ. இதில் அவர் என்னை மலைன்னு சொல்லிட்டாருன்னு நான் மகிழ்ச்சியாக அதை சொல்லலை. அவருடைய புதுக்கவிதை எப்படி திறமாக வெளிப்படுகிறது அப்படிங்கிறது தான். அவர் மரபு கவிதை எழுதி பழக்கப்பட்டவர், புதுக்கவிதை எழுதுவதில் எவ்வளவு தரமாக இருக்கிறார். கருங்கல்லில் காலூன்றி நிற்கிறேன், நான் கரைந்து விடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் நான் சிரிப்பேன் என்ற வால்ட் விட்மனின் கருத்தின் செயல் வடிவம் நீ. அவன் வால்ட் விட்மன்கிறவன் ஒரு பெரிய புதுக்கவிஞர், அமெரிக்க கவிஞர். புதுக்கவிதை படைப்புலகத்தில் புள்ளி நிதழ்கள் ரொம்ப உலக புகழ்பெற்ற கவிதை நூல். அவனுடைய கருத்தை எடுத்து இங்கே கையாளுறார். கருங்கல்லில் காலூன்றி நிற்கிறேன், நான் கரைந்து விடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் நான் சிரிப்பேன் என்ற வால்ட் விட்மனின் கருத்தின் செயல் வடிவம் நீ. இந்த மாதிரி பல இடங்களில் அவருடைய புதுக்கவிதை திறம் வெளிப்படுகிறது. மாமலையை சிறு உளிதானே பிளந்து விடுகிறது, பெரிதாக விருந்தால் என்ன தேர், அச்சாணி ஒன்றும் அற்பமானதன்றே. தேர் பெருசாக இருக்கலாம், அச்சாணி ஒன்றும் அற்பமானதன்றே, சனாதன இந்துத்துவத்தை சாய்க்க உன்னால் முடியும். இப்போ அது எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னா, சனாதன இந்துங்கிறது மிகப்பெரிய சக்தி, அதை எதிர்ப்பதற்கு எல்லோரும் அஞ்சுகிறார்கள், அதை பகைப்பதற்கு எல்லோரும் தயங்குகிறார்கள். நீ அகில இந்திய அளவிலான ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஆள் இல்லை, தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியை நடத்துகிறாய், 4 எம்எல்ஏ மட்டும்தான் வைத்திருக்கிறாய். சிறிய கட்சி என்ற எண்ணம் உனக்கு இருக்கலாம், பிறருக்கும் இருக்கலாம். ஆனாலும் நீ தேர் பெரிதாக இருந்தாலும் அச்சாணி அற்பமானதில்லை என்பதை போல சனாதனத்தை உன்னால் சாய்க்க முடியும்.
சனாதன இந்துத்துவத்தை சாய்க்க உன்னால் முடியும். அன்பு பெரியது, அறம் வலியது. அன்பையும் அறத்தையும் வெற்றி கொள்ளும் வேறு சக்தி இன்றும் தோன்றவில்லை, என்றும் தோன்ற முடியாது. குட்டி நாய்களின் குறைத்தலை கண்டு அஞ்சாதீர்கள், நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய பிறந்தவர்கள் என்று நம்புங்கள் என்றானே இந்த மண்ணையும் மக்களையும் துறக்காத வீரத்துறவி. அதுபோல் என்று அந்த கவிதையில் அவர் நீளமாக கொண்டு போகிறார். இப்படி பல இடங்களில் அவர் புத்தருடைய செயற்பாடுகளோடு நம்மை இணைத்து படிக்கிற வாசிப்பாளர்களுக்கு ஒரு புரிதலை, தெளிவை ஏற்படுத்துகிறார். புத்தர் அன்றைக்கு சனாதனத்தை வைதீகம் என்றார், இன்றைக்கு நீ அதை சனாதனம் என்கிறாய். தெளிவுபடுத்துகிறார். அன்னைக்கு புத்தர் அதை வந்து வைதீகம்னு சொன்னார், இன்றைக்கு நீ சனாதனம் என்கிறாய் என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். இதில் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடித்த சொற்கள், நான் எழுதியதிலேயே எனக்கு பிடித்த சொல்லாடல்கள், இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு உந்துதலாக இருந்த சொற்களாக நான் பார்க்கிற சொற்கள் அடங்கமறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்பதாகும். இதை நான் இப்போதும் மேடைகளில் முழங்குகிற போது இதை சொல்லத்தான் செய்கிறேன், தவறாமல் சொல்லுகிறேன். நான்மறை நாயகன் நீ என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். நிறைமொழி மாந்தர் பெருமை மறைமொழி காட்டி விடுமென்ற நம் பாட்டன் சொல்லுக்கு ஊட்டமளித்த உத்தமனே. நான்மறை உயர்ந்ததென்பர் நயவஞ்சகர், ரிக் யஜூர் சாமம் அதர்வனம். நான்மறை உயர்ந்ததென்பர் நயவஞ்சகர், உன் நான்மறைதான் உயர்ந்ததென்று நானிலம் நடுங்க நான் உரைப்பேன். இந்த நானிலமே நடுங்கக்கூடிய அளவுக்கு, அதிரக்கூடிய அளவுக்கு நான் எடுத்து சொல்வேன். அப்படி சொல்லிட்டு அடங்கமறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இவைதான் உன் நான்மறை. அவரு நான் விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் உறுப்பினராக இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவங்க இதை எடுத்து சொல்லுவாங்களாங்கிறது பெரிய சந்தேகம். திருமாவளவன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இது இப்படி மாதிரியான தன்மை உள்ளது அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு என்னோடு 24 மணி நேரமும் புழங்கக்கூடிய தோழர்கள் சொல்லுவார்களா என்பது பெரிய கேள்விக்குறி. மண்ணின் மைந்தர்களை, இந்நாட்டிற்கு உரிமையானவர்களை, இந்நாட்டையே ஆண்டவர்களை அடக்கி வைத்து ஆணவம் கொண்டால் அடங்கமறு என்பது தானே மறைமொழி. அடங்கமறு என்பது மறைமொழி தானே. இப்படி மாதிரி இந்த நாட்டு, இந்த மண்ணின் மைந்தர்களை, இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளை அடக்கி ஆணவம் காட்டினால் அடங்க மருன்னு தானே சொல்ல முடியும். அதுதானே மறைமொழி, அதுதானே வேதமொழி, அதுதானே மந்திரம். எத்துணை இன்னல் உண்டோ அத்துணை இன்னலையும் ஒருவர் கழித்தால் அத்துமீறுவது தானே மறைமொழி. என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அவ்வளவு துன்பங்களையும் ஒருத்தர் மேலே திணித்தால் அத்து மீறுவது தானே மறைமொழி. மறைமொழி என்றால் வேதமொழி. ஆண்ட பரம்பரையை அடக்கி அடிமேல் அடி அடித்து இழிவில் இருளில் அழுத்தினால் இழிவில் இருளில் அழுத்தினால் திமிரி எழு என்பதுதானே மறைமொழி. எப்படி சொல்லியும் எத்தனை முறை சொல்லியும் நூற்றாண்டுகளாய் நுவன்றாலும், நுவன்றால்னா எடுத்து சொன்னாலும், நுவலுதல் என்பது சொல்லுதல். நூற்றாண்டுகளாய் நுவன்றாலும் உண்மையை உணர முடியாத குற்றமே குருதியில் நிறைந்தோரை, அவன் ரத்தத்துக்குள்ளேயே குற்றம் அவங்கிற பண்பு ஊறி கிடைக்குதுல்ல, அவன் ரத்தத்திலே ஊறி போனதுராது, அவன் புத்தியை மாற்ற முடியாது, அவன் ரத்தத்திலே ஊறி போனதுன்னு சொல்லுவோம். குற்றமே குருதியில் நிறைந்தோரை திருப்பி அடிப்பது தானே சரியான மருத்துவம். ஆதிக்க வெறியர்களின் மனநோய்க்கு மருந்து திருப்பி அடிப்பது தானே. எனவேதான் இவை நான்மறைகள் ஆயின என்பேன். இந்த சொற்களை நான்மறை என்று முதலாக இதற்கு ஒரு புதிய வடிவத்தை தந்து இந்த சொற்களுக்கு சிறப்பு சேர்த்த நம்முடைய கவிஞர் ஐயா ஆப்பா தமிழன்பன் அவர்களுக்கு நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும். நான் எப்போதோ மதுரையில் சொன்ன சொற்களவை, தேர்தல் அரசியலுக்கு வராத போது சொன்னவை, தேர்தல் அரசியல் வேண்டாம் என்ற போது சொன்ன சொற்களவை. பதவிக்காக பவிசுக்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை, புகழுக்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை.
சமூகத்தில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு பொது வாழ்க்கைக்கு வந்தபோது எழுதிய சொற்களவை. காவல்துறையாலும் வருவாய்த்துறையாலும் கொடூரமான ஒடுக்குமுறைகளை மக்கள் சந்தித்த போது, பொய் வழக்குகளால் மக்கள் சிறைப்பட்ட போது நான் கொந்தளித்து எழுதிய சொற்களவை. மேடைகளில் நான் அதிர்ந்து பேசிய சொற்களவை. கைகளால் எழுதியவுடன் என் தம்பிமார்கள் உடனே அதை முழக்கங்களாக அச்சிட்டு பேருந்துகளில் ஒட்டிய சொற்களவை. அப்போ 90களின் தொடக்கத்தில் எழுதியது. 99க்கு பிறகுதான் நான் தேர்தல் அரசியலுக்கு வருகிறேன். அப்போது எழுதியதுதான் அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்று. நான் எழுதும்போது கூட ஓம் ஓம் என்று சேர்த்துக் கொள்வேன், என்னையும் அதில் சேர்த்துக் கொள்வேன். அடங்க மறு என்று ஆணையிட மாட்டேன், அடங்க மறுப்போம் என்று என்னையும் இணைத்துக் கொள்வேன். அத்து மீறு என்று நான் ஆணையிட மாட்டேன், அத்து மீறுவோம், வா நீயும் நானும் சேர்ந்து அத்து மீறுவோம். திமிரி எழு என்று எவனுக்கோ ஆணையிட்டு விட்டு நான் ஒதுங்கி நிற்க மாட்டேன், நீயும் நானும் சேர்ந்து திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் வா என்று எல்லா முழக்கங்களிலும் ஓம் என்பதை நான் சேர்ப்பேன். ஓம் என்பது பன்மையை குறிக்கிற ஒரு விகுதி. என்னுடைய முழக்கங்களில் பெரும்பாலும் ஓம் என்றுதான் முடியும். செய், அடி, உதை என்று ஆணையிடுவதாக இருக்காது, சொல்லுவதாக இருக்காது. என்னையும் அதில் இணைத்துக் கொள்வேன். என்னுடைய அறிக்கைகளில் கூட அப்படித்தான். பெரும்பாலான அறிக்கைகள், நாளேடுகளுக்கு நான் எழுதுகிற அறிக்கைகளில், பெரும்பாலான அறிக்கைகளில் அப்படித்தான் இருக்கும். இயக்கமே சேர்ந்து சொல்வது போல்தான் என் அறிக்கை இருக்கும். நான் செய்கிறேன், நான் சொல்லுகிறேன், நான் ஆணையிடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன், கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது இப்போ அண்மை காலமாக ரொம்ப ஒரு சில தெளிவுக்காக ரொம்ப ரொம்ப பெரும்பாலான அறிக்கைகளில் ஓம் என்று தான் முடியும். கேட்டுக்கொள்கிறோம், வேண்டுகிறோம், எச்சரிக்கிறோம், எச்சரிக்கிறேன் என்று இருக்காது. ஆகவே இந்த முழக்கத்தை நான் அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்று எழுதிய அந்த முழக்கம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. அதற்கு ஒரு புதிய வடிவத்தை தந்து, அதற்கு ஒரு பெரிய வலுவை தந்திருக்கிறார் நம்முடைய கவிஞர் ஐயா ஆப்பா தமிழன்பன் அவர்கள். அதற்கு நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும். நம்முடைய ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எப்போதும் போல் சிறப்பாக உரையாற்றினார். மிக சிறப்பான உரை, புதிய கோணத்தில் அமைந்த உரை. அவர் ஆன்மீக நூலை படித்து வந்ததனாலேயே திருமாலையும் திருமாவையும் இணைத்து இங்கே உரையாற்றினார். நாங்கள் எல்லாமே எங்கள் அண்ணன் கூட, அவருக்கு பேர் ராமசாமி தான், எங்கள் அப்பா பேர் ராமசாமி. நாங்கள் எங்கள் வைணவம்னு அது பார்க்குறதில்ல, ஆனால் நாமம் போடுற சாமி தான் கும்பிட்றோம் ஊரில். அதனால தான் எனக்கு திருமால்னு வர்ற மாதிரி தான் திருமாவளவன்னு பேர் வச்சுட்டாங்க. திருமால்னு வரணுங்கிறது. ஆனால் அப்பாவுக்கு வரலாறு நன்றாக படித்தவர், அதனால் அவர் தவறி கூட திருமால்னு வராமல் பார்த்துக்கிட்டார் பேர் எழுதும்போது. வாத்தியார்கிட்ட போய் சொல்லியிருந்தா திருமால் வளவனே எழுதியிருப்பான். அப்படியே அப்பா தலையிட்டதுனால இல்லைங்க, இல்லைன்னா திருமால் வளவன் தான். நிறைய பேர்லாம் திருமால் வளவன் தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ எங்கள் வகைராவில் அந்த சாமி கும்பிட்ற வகைராவில் மாயவன்கிற சாமி கும்பிட்றோம். அந்த வகைராவில் வெங்கடாச்சலம், திருமால், வெங்கடேஷ் இந்த மாதிரி பேர் தான் இருக்கும். மாயவன், மாயவேலு, கிருஷ்ணன், கோவிந்தன், முகுந்தன், கண்ணன், இப்படி தான் பேர். அது வைணவம்னு நான் சொல்கிறதில்ல, இது குலதெய்வம் தானே. ஆனால் அந்த அடையாளங்கள் உள்ள பெயர். அப்படி எனக்கு இந்த பெயர். அவங்க திருமால் ரெண்டையும் இணைச்சு அவங்க பேசினாங்க. நாம் அப்படி திருமாவளவனை அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோடு அவரை போற்ற வேண்டும், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவர் மீதான நன்மதிப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தன்னுடைய நல்லெண்ணத்தை, உயர்ந்த எண்ணத்தை, என் மீது கொண்டிருக்கிற பற்றுதலை அவர் வெளிப்படுத்தும் வகையில் அப்படி சொன்னார். அவருடைய உரையில் முக்கியமாக நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் எழுதிய புத்தகத்தில் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் ஒரு இடைச்செருகள் தான் என்று சொல்லியிருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்று ஆத்திரப்பட்டார். அவன் சொன்னது உண்மைதான், நாம் ஆத்திரப்பட வேண்டாம். அதுதான் வரலாறு.
அவன் சொன்னது உண்மைதான். இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்தது மனு தர்மம் தான், மனு சட்டம் தான். இன்றைக்கும் இந்தியாவில் சமூக தளத்தையும் பண்பாட்டு தளத்தையும் பெரிய அளவிலே ஆதிக்கம் செய்து ஆண்டு கொண்டிருப்பது மனு சட்டம் தான். அதை மனுஸ்மிருதின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் பாடத்திட்டத்தில் கோட் ஆஃப் மனு என்று சொல்லி தருகிறார்கள். கோட் ஆஃப் மனு என்றால் மனு சட்டம் என்று பொருள். கோட் ஆஃப் ஹமுராபி என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அதே போல் கோட் ஆஃப் மனு என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இது சட்டம் படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படும். கோட் ஆஃப் மனு, மனு சட்டம் இருந்தது. மனு என்பவன் இருந்தானோ இல்லையோ நமக்கு தெரியாது. அப்படி ஒருவன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு மன்னனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் அந்த பெயரில் சட்டம் இருந்திருக்கிறது. கோட் ஆஃப் ஹமுராபி காலத்தில் சட்டம், தண்டனை சட்டம் எப்படி இருந்தது என்று நான் படித்திருக்கிறேன். டிட் ஃபார் டாட் என்பதுதான் கோட் ஆஃப் ஹமுராபியினுடைய தண்டனை சட்ட கருத்தியல். அது ஒரு ஃபிலாசபி, அது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு கான்செப்ட். டிட் ஃபார் டாட் என்றால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தன் இடது கண்ணை குத்திட்டான்னா சண்டையில் குத்துனவனுக்கும் இடது கண்ணை பார்த்து குத்தணும், அதான் தண்டனை. ஒருத்தன் பல்லு உடைச்சிட்டான், வலது பக்கத்தில் 4 பல்லு போயிடுச்சுன்னா எவன் அடித்து உடைச்சானோ அவனுக்கும் வலது பக்கத்தில் அதே 4 பல்லு அடித்து உடைக்கணும், அதுதான் தண்டனை. இது தண்டனை கொள்கையாக இருந்தது. ஹமுராபி காலத்திலே தண்டனை கொள்கையாக இருந்தது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதுதான் அந்த கான்செப்ட் பேர். அதே காலகட்டத்தில் சமகாலத்தில் நடைமுறையில் இருந்த சட்டங்களுள் ஒன்றுதான் கோட் ஆஃப் மனு என்பது, மனு சட்டம். இந்த மனு சட்டம் வர்ண பாகுபாடு அடிப்படையிலே தண்டனைகளை வழங்கியது. பிராமணர்களுக்கு ஒரு தண்டனை, சத்திரியர்களுக்கு ஒரு வகையான ஒரே குற்றத்துக்கு பிராமணர்களுக்கு ஒரு தண்டனை, சத்திரியர்களுக்கு ஒரு தண்டனை, வைசியர்களுக்கு ஒரு வகையான தண்டனை, சூத்திரர்களுக்கு ஒரு வகையான தண்டனை. மனு எழுதிய இந்த வர்ணாசிரம கோட்பாடு என்பது அல்லது மனுஸ்மிருதி என்பது அல்லது மனு சட்டம் என்பது இந்த வர்ணத்துக்கு உட்பட்ட 4 பிரிவினருக்குத்தான் பொருந்தும். தலித்துகளுக்கும் பழங்குடியினருக்கும் பொருந்தாது. அதனால்தான் அம்பேத்கரும் பண்டிதரும் நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று சொன்னது. நாங்கள் அந்த வருணத்துக்குள்ளே வரமாட்டோம். சூத்திரர்களே இல்லை, நாங்கள் சூத்திரர்களும் இல்லை. அப்போ அந்த மனு சட்டம் என்பது இன்றைக்கு தலித்துகள் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பொருந்தாது. சொல்லப்போனால் இந்த மனுஸ்மிருதியை சூத்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அச்சிட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். சூத்திர அடையாளம் இல்லாத பட்டியல் சமூகத்தை சார்ந்த யாரும் இதை தர வேண்டிய தேவையே இல்லை. இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. சூத்திரர்களாக இந்த சமூகத்தில் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் கவலைப்பட வேண்டும், அவர்கள்தான் ஆத்திரப்பட வேண்டும், அவர்கள்தான் இதை அச்சிட்டு மக்களிடத்திலே கொடுத்து விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும், அவர்கள்தான் இதற்கு எதிரான யுத்தத்தை தொடுக்க வேண்டும். ஆனால் சமூக சாபக்கேடு என்று சொல்வார்களே, அப்படி ஒரு நிலை. சூத்திரர்கள் அவர்ணஸ்தர்களாக இருக்கிற பஞ்சமர்களை பகையாக கருதுகிறான், அவனை இழிவாக நடத்துகிற மற்றவர்களை அவன் பகையாக கருதவில்லை. இதுதான் இந்த சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய கேடு. இந்த சமூகம் எவ்வளவு பெரிய சாபக்கேடுக்கு ஆளாகி இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறொன்றும் இல்லை. மனு சட்டம் தான் இன்றைக்கும் இந்த நாட்டை கோலோச்சுகிறது. நான் 90-91 நாட்டை ஆளுவது சட்டமா சாதியமான்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தணும். இந்திய அரசமைப்பு சட்டமா, இந்த மனு தர்மம் என்கிற சாதியமா? இந்த பட்டிமன்றம் நான் 91 மதுரையில் நடத்துகிறோம். ஒரு பட்டிமன்றம் போட்டு நான் தான் அதுக்கு நடுவராக இருந்தேன். இன்றைக்கும் சமூகத்தில் 100 விழுக்காடு கோலோச்சக்கூடியது இந்திய அரசமைப்பு சட்டம் இல்லை. சோஷியலி கோட் ஆஃப் மனு தான், இந்த மனுஸ்மிருதி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. கல்ச்சுரலி மனுஸ்மிருதி தான் ஆளுகிறது. பொலிட்டிக்கலி வெறும் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி என்கிற செட்டப்புக்குள்ளே தான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு நடைமுறையில் இருக்குது. அது அடிப்படையில் தான் பார்லிமெண்ட்டு நடக்குது, தேர்தல் நடக்குது, எம்பி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, சட்டம் இயற்றப்படுகிறது, பெரும்பான்மை வாதம் நடைமுறையில் இருக்கிறது. இது வெறும் ஷேலோவான ஒரு மேலோட்டமான ஒரு நடைமுறை இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது. பொலிட்டிக்கலாக பார்ட்டிஸ்லாம் வர்ணாசிரம அடிப்படையில் தான் இருக்குது. நிர்வாக முறைகள் எல்லாம் வர்ணாசிரம அடிப்படையில் தான். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் சூத்திரர்களோ அல்லது இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சூத்திரர்கள் பூரா சத்திரியர்கள் சொல்லிக்கிறாங்க. சத்திரியர்கள்னு வச்சுக்கோம். இந்த சத்திரியர்கள் யாரும்
சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீதிபதி ஆயிட முடியாது. இன்றைக்கு 100க்கு 90 விழுக்காடு அல்லது 80 விழுக்காடு பிராமண வருணத்தை சார்ந்தவர்கள் தான், பிராமண இந்துக்கள் தான் நீதிபதிகள் ஆக முடியும் என்கிற நிலை இருக்கிறது. அது எப்படி நடக்குது? எப்படி அதை செய்ய முடியுது? அதுதான் சோஷியல் சிஸ்டம் என்பது, சமூக கட்டமைப்பு என்பது அப்படி இருக்கிறது. உயர் பதவிகள் அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், வர்ணத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். பிராமணர் என்பது சாதி அல்ல, வர்ணம். பிராமணர்கள் என்பது சாதியின் பெயர் அல்ல. பார்ப்பனர் என்று தமிழிலே சொன்னாலும், பிராமணர் என்று சான்ஸ்கிரிட்டிலே சொன்னாலும் அது சாதி அல்ல, அது ஒரு வர்ணத்தின் பெயர். அதற்குள்ளே பல சாதிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே ஐயர், ஐயங்கார் என்பது தான் சாதி. 2 பேரும் சேர்த்து தான் பார்ப்பனர்னு பேர். நம்பூதிரிபாடு கேரளாவிலே, மகாராஷ்டிராவிலே சித்பவன், மேற்கு வங்கத்திலே முகர்ஜி, பானர்ஜி, சாட்டர்ஜி, இதெல்லாம் சாதி பெயர். இந்த மாதிரி ஒரு 58 சாதிகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதுக்குள்ளே நிறைய குலங்கோத்திரங்கள் இருக்கின்றன, அவர்களுக்குள்ளே பாகுபாடுகள் இருக்கின்றன, அதிலே உயர்வு தாழ்வு இருக்கின்றன. இவர்கள் அனைவருக்கும் சேர்ந்த பொது பெயர் தான் பிராமின்ஸ், வர்ண பெயர். பிராமணர் என்பது பொது பெயர், சாதி பெயர் அல்ல. ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லணும்னா எல்லா சாதியும் அடையாளப்படுத்த முடியாது. இப்போ தலித், அதனால தான் தலித்துன்னு ஒரு பொது பெயரை நம்ம சொல்கிறோம். அது சாதி கிடையாது. தலித்துங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சாதிகளையும் அடையாளப்படுத்துவதற்காக தற்காலிகமாக பயன்படுத்துகிற ஒரு சொல். சாதியவாதிகளால் இதை புரிந்து கொள்ள முடியாது. அவன் சாதியை சொல்லணுமா நேரடியாக, அது சாதிய சிந்தனை. அது ஒரு சாதியை மட்டும் சொல்கிறதுக்கு ஒரு பேர் போதும். ஒரு தனி சாதி பறையர்கிறத மட்டும் பறையர்னு சொன்னால் புரிஞ்ச முடியும். மகாராஷ்டிராவுக்குள்ள மகரையும் சொல்லணும், சமாரையும் சொல்லணும், மாலாவையும் சொல்லணும், மாதிகாவையும் சொல்லணும். இந்தியாவில் இருக்கிறபடி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தீண்டப்படாத சாதிகளையும் ஒரே சொல்லால் சொல்லணும். அதுக்கு என்ன சொல்லு? அதுக்கு நம்ம இப்போதைக்கு பயன்படுத்துகிற புது சொல் தான் தலித். அது ஒரு தற்காலிகமாக பயன்பாட்டில் இருக்கிற ஒரு பொது அடையாள சொல். அது பிராமணர் என்பது சாதி அல்ல, பொது சொல். அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற சொல். ஆக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லா தளங்களிலும் ஆதிக்கம் செய்ய முடிகிறது என்பதற்கு எது காரணம்? ஒரு கோட்பாடு காரணம். அதுதான் மனுஸ்மிருதி என்கிற வர்ணாசிரம கோட்பாடு. மனுஸ்மிருதியின் கருப்பொருள் என்னன்னா வர்ணாசிரமம் தான். வர்ணாசிரமத்தின் கருப்பொருள் என்னன்னா டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு. பாலினத்தால் பாகுபாடு, சாதியால் பாகுபாடு, மதத்தால் பாகுபாடு என்கிற இந்த பாகுபாடுகளை அது நிலைப்படுத்துகிறது, நியாயப்படுத்துகிறது. அதற்கு புராண கதைகளை சொல்லுகிறது. அதற்கு ஒரு பெரிய பின்புலத்தை அது கட்டமைத்து வைத்திருக்கிறது. கருத்தியல் பின்புலத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறது. ஆகவேதான் அதை நாம் எதிர்க்கிறோம். பாகுபாடு இல்லாத சமயமாக இந்த சமயம் இருந்தால் நாம் ஏன் எதிர்க்க போகிறோம்? 4 வருணங்களை சார்ந்த பெண்களும் சூத்திரர்கள் என்கிறது மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியில் இருக்கிறது. 4 பெண்கள் பிராமண பெண்ணாக இருந்தாலும் கூட பெண் சூத்திரர் தான். சூத்திர பெண் மட்டும் சூத்திரர்கள் கிடையாது. வைசிய பெண்களும் சூத்திரர்கள் தான், சத்திரிய பெண்களும் சூத்திரர்கள் தான். ஏன் பார்ப்பன பெண்மணிகளும் கூட சூத்திரர்கள் தான். சூத்திரர்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். அவங்கள ஒவ்வொன்றும் அவர்கள் ரொம்ப தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் நம்ம 4 புத்தகத்தை இந்த புத்தகத்தை 4 புத்தகங்கள் அவர்களே மொழிபெயர்த்த புத்தகங்களை தான் நம்ம எடுத்து கையாண்டிருக்கிறோம். அதில் பெண்களை பற்றி அவர்கள் பெண் ஒடுக்குமுறை தான் ஒட்டுமொத்த ஒடுக்குமுறைக்கும் இங்கே காரணமாக இருக்கிறது. மனுஸ்மிருதியினுடைய அவர்கள் மொழியிலேயே சொல்ல வேண்டுமானால் மனுஸ்மிருதியினுடைய ஆன்மாவே பெண் ஒடுக்குமுறை தான். பெண்ணை ஒடுக்கி வச்சுட்டா எல்லாத்தையும் ஒடுக்கிற முடியும். அதில் சூத்திரர்களை அப்பப்போ இழிவுபடுத்துகிறான். ஆனால் எல்லா இடங்களிலும் பெண்களை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். பெண்கள் சபல புத்தி உள்ளவர்கள். பெண்களை எப்போதும் ஆண்கள் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும், கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். பல இடங்கள்ல இருக்குது. நான் அதை நோட் பண்ணி வைக்கல. பல இடங்கள்ல இருக்குது. இதனால் நாம் இது இன்னைக்கு புத்தகத்தை கொடுக்குறோம். இது என்ன பண்ணுறான் சங் பரிவார்கள்,
நாம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக இதை செய்கிறோங்கிறான். இந்துக்களின் நலன்களுக்காக இதை செய்கிறோம். இது தலித்துகளின் நலன்களுக்கானதல்ல, பழங்குடியினரின் நலன்களுக்கானதல்ல, இது இந்துக்களின் நலன்களுக்கான பணி. 1,00,000 பிரதிகள் நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்துக்கள் அதை படிக்க வேண்டும். இந்து சமூகத்தை சார்ந்த பெண்கள் படிக்க வேண்டும். இந்த ஸ்திரீகளுக்குரிய பத்ததிங்கிறது தனி, இது மனுஸ்மிருதி கிடையாது. பெண்களுக்கான ஒரு புனித நூல். அதில் பெண்களை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்துகிறாங்க. என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது முழுக்க சொல்லுகிறார்கள். சூத்திரன் அரசாங்க பதவி அம்பேத்கர் தொகுத்திருக்கிறார். அம்பேத்கர் தொகுத்திருக்கிறதுல அவர் ரொம்ப விரிவாக அதை தொகுத்திருக்கிறார். இந்த அம்பேத்கர் சொல்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அம்பேத்கர் இந்துக்களின் தலைவர்னு சொல்லி அதை ஸ்வாகா பண்ண பார்க்குறான், சாப்பிட பார்க்குறான், முழுங்க பார்க்குறான். இது ரொம்ப ஆபத்தான அரசியல். பெரியாரை அவர்களால் விழுங்க முடியாது, அம்பேத்கரை விழுங்க முடியும் என்று அவன் நம்புகிறான். இந்துக்களின் தலைவர் என்று அவரை தூக்கி கொண்டாடுகிறான். இந்தியா முழுவதும் உள்ள தலித் தலைவர்களை எல்லாம் அப்படித்தான் அவர்கள் மாய வலையிலே சிக்க வைத்திருக்கிறார்கள். சூத்திரர்கள் சமுதாய வரிசையில் கடைசி வகுப்பை சார்ந்தவர்கள். சூத்திரர்கள் தூய்மையற்றவர்கள். அதனால் புனித செயல்களை அவர்கள் பார்க்கும்படியோ கேட்கும்படியோ செய்யக்கூடாது. மற்ற வகுப்பினர்களுக்கு மதிப்பு கொடுப்பது போல் சூத்திரர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. சூத்திரனுடைய உயிருக்கு எந்தவித மதிப்பும் கிடையாது. அதனால் அவனுக்கு எந்தவித நஷ்டஈடும் கொடுக்காமல் யார் வேண்டுமானாலும் அவனை கொன்று விடலாம். அப்படி ஏதாவது நஷ்டஈடு கொடுப்பதாயின் பிராமணர், சத்திரியர், வைசியருக்காக கொடுப்பது போல் அல்லாது மிகச் சிறிதளவே ஒரு தொகையை கொடுத்தால் போதும். இவ்வளவு நுட்பமாக வரையறைகளை செய்திருக்கிறான். சூத்திரன் அறிவை பெறக்கூடாது. அவனுக்கு கல்வி போதிப்பது ஒரு பாவம், ஒரு குற்றச் செயலும் ஆகும். ஒரு சூத்திரன் சொத்துக்களை சேர்க்கக்கூடாது. ஒரு பிராமணன் அவனது சொத்துக்களை தன் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளலாம். அவன் சொத்தை பிராமணன் நினைச்சானா எடுத்துக்கலாம். சூத்திரன் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடாது. சூத்திரனது கடமைகளும் மீட்சி பெறுவதும் மேல் சாதிக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதில் தான் இருக்கிறது. மேல் சாதிக்காரர்கள் சூத்திரருடன் கலப்பு மனம் செய்து கொள்ளக்கூடாது. ஏன் ஆனர் கில்லிங் நடக்குது? இதுதான் காரணம். ஆணவ கொலைகள் நடப்பது இதுதான் காரணம். இன்றைக்கும் ஆணவ கொலை நடக்கிறதுக்கு காரணம் இந்த வரிதான். மேல் சாதிக்காரர்கள் சூத்திரருடன் கலப்பு மனம் செய்து கொள்ளக்கூடாது. சூத்திரர்னா தலித்துகள் கிடையாது. இன்னைக்கு இங்கே தங்களை சத்திரியர்கள் சொல்லிக்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டில் பல பேர் சத்திரியர் சொல்லிக்கிறாங்க. அவங்க தான் சூத்திரர்கள் தான். அந்த சூத்திரர்கள் தான் ஓபிசியில் இருக்கக்கூடிய மக்கள் தான். இங்கே யாரும் சத்திரியர்கள் இருப்பதாக சான்றுகள் இல்லை. மேல்சாதிக்காரர்கள் சூத்திரருடன் கலப்பு மனம் செய்து கொள்ளக்கூடாது. மேல்சாதிக்காரர்கள் சூத்திர பெண்களை வைப்பாட்டிகளாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு சூத்திரன் ஒரு உயர் சாதி பெண்ணை தொட்டுவிட்டாலோ அவன் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக வேண்டும். இதெல்லாம் அம்பேத்கர் தொகுத்தவற்றிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட நூலிலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். சூத்திரர் யார் என்கிற புத்தகத்தில் இருக்குது. சூத்திரன் கொத்தடிமையாகவே பிறந்தவன், எப்போதும் கொத்தடிமையாகவே வைக்கப்பட வேண்டியவன். மனைவி பார்த்து கொண்டிருக்கும் போது கணவன் உண்ணக்கூடாது, அது சந்ததி விருத்தியை கெடுக்கும். பரிமாறும்போது கையால் பரிமாறலாகாது. பொண்டாட்டி கையால் பரிமாறக்கூடாது. என் கையால் சாப்பிடுங்கம்பா பொண்டாட்டி. ஆனால் மனுநீதி சொல்லுது அவள் கையால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. கணவரின் பாதங்களை பூஜித்த பின் மனைவி சாப்பிட வேண்டும். மேலும் கணவர் சாப்பிட்ட மீதியைத்தான் பத்தினி சாப்பிட வேண்டும். அன்னம், பானம், பழம் முதலியவற்றை புருஷன் தின்ற மீதியை வணங்கி அதை மகா பிரசாதம் என்று சொல்லி புருஷன் கொடுத்ததை மனைவி வாங்கி கொள்ள வேண்டும் என்று வியாசர் சொல்லுகிறார். புருஷன் சாப்பிடாத அன்னபானங்களை பத்தினி ஒதுக்கி தள்ள வேண்டும். புருஷனுக்கு பிடிக்கலன்னா அவனும் ஒதுக்கணும், சாப்பிடக்கூடாது. அதை வியாசர் எதை பர்த்தா குடிக்கவில்லையோ, சாப்பிடவில்லையோ, தின்னவில்லையோ அவைகளை மனைவி விளக்க வேண்டும் என்கிறார். புருஷனை விட்டு மனைவி விருந்து சாப்பிடக்கூடாது. எவள் பதியை விட்டு விருந்துங்கிறாளோ, பதின்னா புருஷன், எவள் பதியை விட்டு விருந்துங்கிறாளோ அவள் சாப்பன்மையாகவோ தன் விஷ்டையை புசிக்கும் பன்றியாகவோ பிறப்பாள். இப்போ நிறைய பன்றிகள் அப்படி தான் பிறந்திருக்கு போன்றது. இப்போ திரிகிற பன்றிகள் எல்லாம் புருஷனை விட்டுட்டு விருந்து சாப்பிட்டதுனால பிறந்திருக்கிற பெண்கள் தான் நினைக்கிறேன். விடியற் காலையில் வீடு பெருக்காவிடில் தோஷம். மார்க்கண்டேய புராணத்தில் எவள் சந்தியில் வீடு பெருக்கவில்லையோ, சந்தின்னா அதிகாலை பொழுதுல வீடு பெருக்கவில்லையோ அவள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் கணவன் இல்லாதவளாயும் பிள்ளை பேர் இல்லாதவளாயும் இருப்பாள். ஸ்ராத்தத்திலும் யக்ஞத்திலும் நியம காலத்திலும் கணவன் வெளிதேசத்துக்கு போயிருந்தால் மனைவியானவள் தின்னவே கூடாது, அதாவது பல் தேய்க்கவே கூடாது.
புருஷன் வெளியே போயிட்டானா வர வரலும் பல்லு கூட தேயக்கூடாது, அப்படி விரதம் இருக்கணும். மாமனார் மாமியார்களுக்கும் கணவனுக்கு செய்வது போல் குணம் நிரம்பி இருந்தது, பாத பூஜை செய்க. இந்த மாதிரி நிறைய பெண்களை பற்றி, வயதுக்கு வந்த பெண் தனது கணவனுடன் கூடாவிட்டால் நாய் பன்றி ஜென்மமாக பிறப்பாள். கணவன் இறந்தவுடன் எந்த மனைவி அக்னி பிரவேசம் செய்கின்றாலோ அவள் அருந்ததிக்கு சமமானவள், சொர்க்கலோகத்தில் சிறப்படையாள். இதுதான் சதி வழக்கம். சதி உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் இப்படி தான் வந்துச்சு. சொர்க்கத்தை விரும்பும் மனைவிகளுக்கு கணவனே பரமேஸ்வரன். எந்த மனைவி கணவனை நிந்திப்பவளாய் மற்ற தர்மங்களை அனுஷ்டிக்கிறாளோ அவள் மறுபிறப்பில் நாயாய் பிறப்பாள். பாரதத்திலும் எவள் காமத்தாலோ துவேஷத்தாலோ திமிராலோ கணவனை அவமதிக்கிறாளோ அவள் 7 ஜென்மங்கள் வரையில் நரகத்தை அடைவாள். இதில் மன்னிப்பே கிடையாது. எவள் உயிராலோ பணத்தாலோ கணவனை வஞ்சிப்பாளோ அவள் 100 பிறவிகளில் புழுவாய் பிறந்து பிறகு சண்டாடியாய் பிறப்பாள். எவள் தரித்திரன் அல்லது வியாதியுள்ளவன் அல்லது மூர்க்கனான கணவனை அவமதிக்கிறாளோ அவள் இறந்த பிறகு பெண் பன்றியாய் பலமுறை பிறப்பாள். அதாவது தரித்திரனாக இருந்தாலும் அவமதிக்கக்கூடாது, வியாதி உள்ளவனாக இருந்தாலும் அவமதிக்கக்கூடாது, மூர்க்கனாக இருந்தாலும் அவமதிக்கக்கூடாது. அப்படி அவமதிச்சிட்டா அவள் பன்றியாய் பலமுறை பிறப்பாளாம். ஒரு தடவை 2 தடவை இல்லை. இந்த மாதிரி அது நீண்டு போய்கொண்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற புத்தகங்கள் தான் ஒரு காலத்தில் புனித நூல்கள். இந்த புனித நூல்கள் தான் மன்னராட்சி காலங்களில் நடைமுறைக்கு வந்தன. அதுதான் இன்றைக்கு குடும்ப அமைப்புகளுள் கோலோச்சுகிறது. அதனால்தான் காலங்காலமாக பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, அதிகாரம் மறுக்கப்பட்டது, சொத்துரிமை மறுக்கப்பட்டது, கருத்துரிமை மறுக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சமூக கட்டமைப்பு உருவாவதற்கு இந்த புனித நூல்கள் சொல்லுகிற கருத்துக்கள் தான் காரணம். இதில் நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் பல இடங்களில் பெண்களை பற்றி ரொம்ப வேதனைப்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுஸ்மிருதியில் சூத்திரர்களை இழிவுபடுத்துவதை விடவும் பெண்களை ஒடுக்குவதற்கான அனைத்து வரையறைகளும் உள்ளன, வழிமுறைகளும் உள்ளன. ஆகவே நம்முடைய ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் அவன் இப்படி சொல்லிட்டானே இதை இடைச்சர்கள் என்று அவர் வருத்தப்பட்டார். அம்பேத்கர் அவர்கள் இந்த மனுஸ்மிருதிக்கு எதிராகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இது மறுத்த சுதந்திரத்தை அது தருகிறது. மனுஸ்மிருதி மறுத்த சகோதரத்துவத்தை அது உருவாக்குகிறது. மனுஸ்மிருதி மறுத்த சமத்துவத்தை அது நோக்கி பயணிக்கிறது. நேர் எதிராக மனுஸ்மிருதிக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் அரசியல் கொள்கை அறிக்கையே மனுஸ்மிருதி தான். அவர்களுக்கு எப்படி அரசமைப்பு சட்டத்தின் மீது மதிப்பு உருவாகும்? பழைய சமூக கட்டமைப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் செயல் திட்டம். இந்த மனுஸ்மிருதியால் உருவானதுதான் பழைய இந்தியா. அதை தகர்ப்பதற்காக உருவானதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். புதிய இந்தியா புதிய இந்தியா உருவாக வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சாதி ஒழிஞ்சு போச்சு, ஆனால் சமூகத்தில் இன்னும் சாதி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஸ்மிருதி இன்னும் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, பாகுபாடு கிடையாது, ஆனால் சமூகத்தில் இன்னும் பாகுபாடு இருக்கிறது. அப்படின்னா இன்னும் சமூகத்தில் மனுஸ்மிருதியை கோலோச்சுகிறது. அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கே வரலை. பாலின பாகுபாடு கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில். ஆனால் இன்றைக்கும் இந்து சமூகத்தில் பெண்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் புருஷனுக்கு கட்டுப்பட்டவள், ஆணுக்கு கட்டுப்பட்டவள், கீழானவள். அவளுக்கு சொந்த கருத்து எதுவும் கிடையாது. புருஷன் கருத்து தான் அவ கருத்து, அப்பன் கருத்து தான் அவ கருத்து, மகள் கருத்து. ஆண் கருத்து தான் பெண்ணுடைய கருத்து. அவர் சொல்ல முடியாது 1 2 அங்கொன்று இங்கொன்றுமா பெண்கள் வெளியே வந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அது நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ், அது ஒரு சைசபிள் பர்சன்டேஜ் கிடையாது, ரொம்ப நெக்லிஜிபிள், கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத சதவிகிதம். அகில இந்திய அளவில் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பதோ, அதிகாரத்திற்கு வந்திருப்பதோ, கல்வியை பெற்றிருப்பதோ கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத சொற்பமான சதவிகிதம் அது.
ஆகவே இன்னும் நடைமுறையில் பெண்கள் பாலின பாகுபாட்டின் அடிப்படையில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மனுஸ்மிருதி தான் இன்னும் சமூக தளத்தில் கோலோச்சுகிறது. பண்டிகை கொண்டாடுவது உட்பட அனைத்தையும் கலாச்சார தலங்களில் பார்த்தால் தாலி கட்டுவதிலிருந்து ஈமச்சடங்கு செய்வதுகிற வரையில் அனைத்து தலங்களிலும் மனுஸ்மிருதி தான் கோலோச்சுகிறது. அதனால்தான் பிண்டம் வைக்கிறான், அதனால்தான் காசிக்கு போகிறான், அதனால்தான் மொட்டை அடிக்கிறான், அதனால்தான் இன்னும் அவனுக்கு புராணங்களின் மீதான நம்பிக்கை, தெருக்கூத்து நடத்துகிறான், அந்த கதைகளில் இன்னும் அவன் மயங்கி கிடக்கிறான். மகாபாரதத்தின் மீதும் ராமாயணத்தின் மீதும் அவனுக்கு பெரிய மயக்கம் இருப்பது என்ன காரணம் என்றால் மனுஸ்மிருதி இன்னும் சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் கோலோச்சுகிறது. அரசமைப்பு சட்டம் அதெல்லாம் இல்லை. அங்கே அதனுடைய கான்செப்ட் சமூக நீதி, இதனுடைய கான்செப்ட் சனாதனம். ஆக இங்கே இரண்டு கோட்பாடுகளுக்கு இடையிலே யுத்தம் நடக்கிறது. ஒன்று சனாதனம், இன்னொன்று ஜனநாயகம் அல்லது சமூக நீதி. ஆகவே அம்பேத்கர் சட்டம் என்பது இடையிலே வந்தது தான். 50க்கு பிறகு வந்தது தான். 72 ஆண்டுகள் தான் ஆகின்றன. இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்று அறிவிக்கப்பட்டு 72 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் கணக்கு சொல்ல முடியாத பல தலைமுறைகளாக நடைமுறையில் இருப்பது மனுஸ்மிருதி. ஏன் மனுஸ்மிருதியை மக்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்கு இதுவெல்லாம் காரணம். இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொள்ள முடியும். ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொண்டால்தான் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியும். பிஜேபியை புரிந்து கொண்டால்தான் சமூக நீதி சமூகங்கள் ஒற்றுமை அடைவதற்கான தேவையை புரிந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லி இந்த கவிதை நூலை யாத்து தந்து நமக்கு பெருமை சேர்த்த ஐயா தமிழன்பன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.